3 முக்கிய கோரிக்கை. ஒன்னு, தமிழகத்திற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை கண்டனம் தெரிவிக்கும் வகையில. இன்னொன்னு, தமிழகத்தின் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் வேலை வாய்ப்புல 80 விழுக்காடு தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்கின்ற கோரிக்கை. மற்றொன்று, வெளியார் வருகையால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வேலை வாய்ப்பின்மை, இதெல்லாம் தமிழர் தாயக உரிமை பாதிப்பு ஏற்படுது. அதனால எங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை. இது எதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு புதிதல்ல. ஆனால் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இதெல்லாம் பத்தி தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து கண்டனத்தை பதிவு செய்வதற்காகத்தான் இப்படி சிஎம் தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிற்கிறோம். எனக்கு முன்பு பேசிய சகோதரர் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை சார்ந்தவர் அப்படிங்கறனால இங்க இருக்கக்கூடிய குப்பமேட்டை பத்தி பேசிட்டு போனாரு. சத்தியமா இங்க யாராலையுமே நிக்க முடியல, அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. எதையெல்லாம் சரி செய்வோம்னு சொல்லிட்டு இந்த தொகுதிக்கு வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறாரோ, இந்த தொகுதியின் அடிப்படை சிக்கல்கள் குறித்து மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இது வரைக்கும் எத்தனை முறை பெரம்பூர் தொகுதிக்கு வந்தாருன்னு தெரியல. மாறுவேடத்துல வந்தாருன்னு சொன்னாங்க. அப்படி மாறுவேடத்துல யாராவது பார்த்திருந்தீங்கன்னா, அந்த குறைய பத்தி சொல்லிருந்தீங்கன்னா, இதை பத்தி செவிசாய்த்திருப்பீங்கன்னா கட்டாயம் இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து தர வேண்டும். ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமான சீர்குலைந்த ஒரு கேடுகெட்ட ஆட்சியோ, அதைவிட பன்மடங்கு அதிகமான சீர்கெட்ட ஒரு கேடுகெட்ட ஆட்சியை தான் இந்த 2 மாதத்தில் இவர்கள் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 மாசம் ரொம்ப குறைந்த காலம் தான் இவங்களை மதிப்பிடுறதுக்கு. ஆனால் இது எந்த திசை வழி போக்குல போகுது அப்படிங்கறத நம்ம சிறப்பா கணிச்சிடலாம்.